அண்ணி, ரங்கோலி கோலம் செம்மையா இருக்கு. நீங்க இவ்ளோ சூப்பரா கோலம் போடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சூப்பர் அண்ணி. இதெல்லாம் நீயும் கத்துக்கணும் பூஜா. ஓகே அண்ணி. அப்பதான் நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போகும்போது நீயும் அழகா கோலம் போட முடியும். இப்போதைக்கு சும்மா சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் பத்தாது. அண்ணி, ஒரு உண்மையை சொல்லட்டா? என்ன? நீங்க கோலம் போடுற அழக பார்த்து எனக்கும் கோலம் போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓவரா ஐஸ் வைக்காத. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆஹா, நான் ஐஸ்லாம் வைக்கல அண்ணி, உண்மையாதான் சொல்றேன். சரி சரி, உன்னை நான் நம்புறேன். சீக்கிரமா இதை கத்துக்கோ, நானே உனக்கு சொல்லி தரேன். அப்போ நீங்க தான் எனக்கு கோலம் டீச்சர், ஓகேவா? சரி சரி. செல்வி, என்னங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்க ஃபங்க்ஷன் வேற ஆரம்பிக்க போதுங்க. சமையல் கட்டுல வேற 1000 வேலை இருக்கு. முடிச்சிட்டு வந்தீங்கன்னா வேலை போலாம். முடிஞ்சது வேலு, நான் இதோ வரேன். சரி சரி, வேமா வாங்க. பாத்துக்க. பூஜா, இங்க பாரு. கோலத்துல அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனை ஃபுல்லா கரெக்ட் பண்ணி கலரும் போட்டுடு. நீ சொல்றீங்க? அப்புறம் கோலம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். நான் உள்ள போய் வேலையெல்லாம் பாக்குறேன். ஐயோ அண்ணி, நானா? நீங்க இவ்ளோ அழகா கோலம் போட்டிருக்கீங்க, நான் ஏதாவது கைய வச்சு கெடுத்துற போறேன். ஆஹா, வேண்டாம். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. அப்புறம் எப்பதான் நீ கத்துக்கிறது? நான் சொன்ன மாதிரி மட்டும் செய், வேற எதுவும் பண்ணாத. அப்படியே தப்பா போனாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், சரியா? பாத்துக்கோ. ஓகே. பரவாயில்லடி பூஜா, சூப்பரா கோலத்தை முடிச்சிருக்க. அடா 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 அடா, நம்மால கோலம் போடுற ஸ்டைலே தனி அழகுதான். இன்னைக்கு ஏன் மண்டபத்து வாசல்ல கோலம் போடுறா, என்னைக்கு ஏன் வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட போறான்னு தெரியலையே. அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாவ், என்ன அழகு! இப்படி ஒரு கோலத்தை என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. வந்துட்டீங்களா? என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். ஆமா, இப்படி தினமும் மண்டபத்துக்கு மட்டுமே வரீங்களே, இது உங்க அப்பாவோட மண்டபம் தானே? உங்களுக்குன்னு தனி வேலை எதுவும் கிடையாதா? என்ன பூஜா இப்படி கேட்டீங்க? நான் மண்டபத்துக்கு வரதே உங்களை பாக்குறதுக்காக தான். என்ன என்ன பாக்கவா? அப்படி இல்லைங்க, உங்களை பார்க்கணும் உங்க அண்ணன் அண்ணி நீங்கெல்லாம் எப்படி வேலை செய்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல வரேங்க. ஓ, அப்புறம் இந்த அழகான கோலத்தை போட்ட உங்க கைக்கு தங்க வளையலே போடலாம். இந்த கோலத்துக்கு தங்க வளையலா? அது சரி. அப்புறம் ஒரு உண்மைய சொல்லணும், இந்த கோலத்தை போட்டது நீங்களே தான். இப்படிப்பட்ட அழகான கோலத்தை போட்ட நீங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா வர வேண்டியவங்க தெரியுமா? நீங்க உள்ள இருக்காரே உங்க அண்ணன், அவர் சுத்த வேஸ்ட். இப்படி ஒரு திறமையான ஆர்டிஸ்ட மண்டப வாசல்ல போய் கோலம் போட வச்சிட்டாரு. இந்நேரம் என் கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை எங்கேயோ கொண்டு போயிருப்பேன். ஹலோ ஹலோ, என் அண்ணனையே குறை சொல்றீங்களா? அவர் யாரு தெரியுமா? ஆமா, அவர் பெரிய வில்லேஜ் விஞ்ஞானி. அவரை நான் வேற குறை சொல்லணுமா? இப்படி ஒரு அழகான தங்கச்சியை வச்சுக்கிட்டு சமையல் செய்ய வச்சு கஷ்டப்படுத்துறாரு. அவரெல்லாம் என்ன அண்ணன்? இங்க பாருங்க, என் அண்ணனை ஏதாவது சொன்னீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா, பெரிய அண்ணன். சரி, அவரை விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். பை த வே, இந்த அழகான கோலத்துக்கு சொந்தக்காரியான உங்களை எப்படி சொல்லி பாராட்டுறது? சரியான முந்திரி கொட்டையா இருக்கியே மிஸ்டர். இந்த கோலத்தை போட்டு நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். இன்னைக்குதான் இந்த மண்டபத்துக்கே தனி கலை வந்திருக்கு. அதுக்கு காரணம் நீங்க போட்ட கோலம். ஐயோ கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த கோலத்தை முடிச்சது நான் தான். ஆனா இந்த கோலத்தை என்ன பூஜா ஆனா அவனான் இருக்கீங்க? இவ்வளவு சூப்பரா கோலம் போட்ட உங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்ல. இருங்க, இந்த சூப்பர் கோலத்தை போட்டோ எடுத்து அந்த சோசியல் மீடியால போட்டு இந்த கோலத்தை போட்ட உங்களை ஊர் முழுக்க பரப்ப போறேன். ஹலோ ஹலோ, ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க? வேணாங்க. அட இருங்க பூஜா. அட, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாங்க அந்த பக்கம். ஐயோ,
பாருங்க சூப்பரா இருக்குல்ல? இப்பவே அப்லோட் பண்ண போறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் Wait, என்ன wait, wait. இந்த கோலம் இன்னைக்கே வைரல் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. மச்சி, என்னோட சோஷியல் மீடியால ஒரு போட்டோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஐயோ, இவன் என்ன சரியான ஞான சூன்யமா இருக்கான். இந்த கோலத்தை நான் போடலன்னு கூட சொல்ல விடாம இவனா கேள்வி கேட்டுட்டு இவனா பதில் சொல்லிட்டு போறான். இவனெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? வேலு, என்னங்க? தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இதோ வந்துட்டேன். மாஸ்டர், வேலு. தண்ணி கொதிச்சிருச்சு. இது அரிசி முட்டையை போய் தூக்கிட்டு வாங்க. சரி வேலு. செல்வி கூட்டு என்னாச்சு? ஏறக்குறைய வெந்துருச்சு. தாளிச்சு மட்டும் இறக்கிடுங்க. என்ன ரொம்ப கஷ்டமான வேலை செய்றீங்க? வேலை இந்த புதினா கொத்தமல்லி போதுமா பாரு? போதும்டா, வேணா எடுத்துக்கலாம். சரிப்பா. என்ன கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது? ஓ, வெங்காயம் கட் பண்றியா? இவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பேங்களே. இதோ வரேன். அம்மா, என்னம்மா கண்ணுல இருந்து என்னம்மா வேர்த்து ஊத்துது? டேய், அது என் கண்ணீர்ரா. கண்ணீரா? உங்களுக்கா? உன் கண்ணீர் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கொத்தி எடுத்து சொருகுனு வச்சுக்கோ, அப்புறம் வயிற்றுல உதிரம் கொட்டும். போடா. டேய், இல்ல வேலை, அவங்க கிட்ட போய் உம்பளுத்திட்டு இருக்க. போ, போய் வேலையை பாரு. ஏங்க, நீங்க வெங்காயத்தை கொஞ்சம் வேகமா விட்டுங்க. செல்வி, அதை எடுங்க. வேலு, மேல கேக் கட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் போய் விஷ் பண்ணிட்டு வந்துருவோமா? ஏங்க, நம்ம எப்படிங்க போக முடியும்? நமக்கு அவங்க யாருன்னே தெரியாது. என்ன வேலை நீங்க? இன்னைக்கு அவங்களுக்கு நாம எல்லாரும் சாப்பாடு கொடுக்க போறோம். நாம முதல்ல போய் விஷ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே? வாங்க போவோம். சரிங்க, நீங்க சொல்றது சரிதான். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. இந்த சாம்பார் மட்டும் அடுப்புல கொதிச்சிட்டு சரி சரி, இருக்கு. நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். சரியா? ஓகே. போலாம். அண்ணே வந்துருங்கண்ணே, எல்லாரும் மேல வந்துருங்க. வாங்க, எல்லாம் போயிட்டு வந்துருவோம். வாங்க. அப்பா, வாங்கப்பா, வாங்க.